கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான தம்பி தங்கைமார்களுக்கும் நல்ல மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம் 79ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 79:13. உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இந்த புகழ்ச்சியை ஆண்டவருக்கு கொடுப்பதனுடைய ஒரே நோக்கம் அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு. நான் ஆட்டுக்குட்டி, அவர் என் மேய்ப்பர். இந்த உறவிலே இருக்கின்ற பொழுது அவன் அதிக நிச்சயத்தோடும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் தேவனுடைய கரத்திலே எல்லாவற்றையும் தன்னுடைய சித்தத்தை எல்லாம் ஒப்படைத்தவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால்தான் அவன் அரசராகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் பாடகராகவும் இசை வல்லுநராகவும் சேனை தலைவராகவும் மேய்ப்பராகவும் இருந்த தாவீது கர்த்தர் என் அரசர் என்றோ கர்த்தர் என்னுடைய தீர்க்கதரிசி என்றோ கூறாமல் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று கூறினார். ஒரு நாட்டின் குடிமகனுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவை விட, மனிதனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் உள்ள உறவை விட, ஆட்டிற்கும் மேய்ப்பருக்கும் உள்ள உறவு நெருக்கமானது, சிறந்தது என்பதால் அவ்விதமாக பாடினார். நாம் இந்த உலகத்தில் எந்த உறவுகளை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஆடு தன்னுடைய மேய்ப்பனையே முற்றிலும் சார்ந்திருப்பது போல மற்ற உறவுகளிலே, மற்ற ஏனைய வாழ்க்கையிலே நாம் அதை காணவே முடியாது. ஏனென்றால் ஆடு தன்னுடைய மேய்ப்பனையே முற்றிலும் சார்ந்திருக்கிறது. இந்த பின்னணியில் மேய்ப்பன் ஆடுகளின் தேவைகளை சந்திக்கிறான், அவைகளை தேற்றுகிறான், வழிநடத்துகிறான், பாதுகாக்கிறான், காயங்களுக்கு எண்ணெய் பூசுகிறான், நன்மையான யாவையும் தருகிறான் போன்றவற்றை நாம் இந்த 23ஆம் சங்கீதம் நமக்கு பொக்கிஷமாக தருகிறது, ஆசீர்வாதமாக நமக்கு தருகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் அரசர் அல்லது தலைவர், போதகர் தனது மக்களுக்கு விதமாக ஒரு மேய்ப்பராக திகழ வேண்டும் என்றும் இந்த சங்கீதத்திலே நமக்கு ஒரு வழிகாட்டுதல் காணப்படுகிறதை நீங்களும் நானும் அதை தியானிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ள முடியும். தன்னுடைய பொறுப்பில் இருப்பவர்களை தாழ்ச்சியின்றி நடத்த வேண்டும். கொழுமையான, அதாவது ஆவிக்குரிய ஆகாரமும் ஓய்வும் நாம் கொடுக்க வேண்டும். சரியான பாதையில் நடத்த வேண்டும். ஆபத்துக்களில் பாதுகாக்க வேண்டும். பாராட்டுகளும் வெகுமதிகளும் அளிக்க வேண்டும். நன்மையும் கிருபையும் கிடைக்க செய்ய நம்முடைய ஆடுகளை நாம் பத்திரமாய் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவர் என்னுடைய மேய்ப்பன், நான் அவருடைய ஆடு என்ற அந்த உறவு நிலைக்குள்ளாக இருப்பது நிச்சயம் என்றால், உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், உத்தியோகத்தின் அதிகாரங்கள், ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை தன்மைகள், இவைகளெல்லாம் கோலாக இருக்க வேண்டும். மேய்ப்பனுடைய கோலாக இருக்க வேண்டுமே ஒழிய அது இரும்பு கோலாக அமையக்கூடாது. அதிகாரம் தவறான விதத்தில் பயன்படுத்தப்பட்டு இந்த நாட்களில் அநேகர் சிக்குண்டு சிதறுண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 22ஆம் சங்கீதத்திலே மரித்த என் ஆண்டவர், எனக்காக பாடுபட்டு மரித்த ஆண்டவர் உயிரோடு எழும்பினார். மரத்திலே அடிக்கப்பட்டவர். அங்கே சிலுவை எனக்கு முன்பாக நிற்கிறது. சிலுவையின் மேலே நான் கட்டப்பட்டு வருகிறேன். 23ஆம் சங்கீதம், என் தேவனுடைய கோல், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அந்த கோல் ஆற்றக்கூடியதாக, தேற்றக்கூடியதாக இருக்கிறதா? திருச்சபையின் பொறுப்புள்ள தலைவர்களாக இருக்கலாம், சமுதாய பணியிலே பொறுப்புள்ள தலைமைத்துவம் தாங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய காரியங்களிலே, உங்களுடைய செயல்பாடுகளிலே, அலுவலகங்களிலே நீங்கள் தலைமை பொறுப்புடையவர்களாக இருக்கலாம். அந்த தலைமை பொறுப்பு உங்களோடு இருப்பவர்களையும் தனிப்பட்ட உறவுக்குள்ளாக கொண்டு வரவும், அவர்களை அந்த கோலானது எவ்விதமாய் வழி நடத்துகிறதோ, அந்த மேய்ப்பனுடைய கோலானது கொலைகளை, இலைகளை பறித்து போட்டு ஆடுகளுக்கு நன்மை செய்கிறது. உங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு, என்னால் ஆன மட்டும் நான் உதவி செய்கிறேன் என்ற நிலைக்குள்ளாக உங்களை கொண்டு செல்லுகிறதா? அந்த ஆட்டிடையனுடைய கோல், அந்த கோல் மேய்ப்பனுடைய கோலாக இருக்க வேண்டும். இது செங்கோல் அல்ல, இது அரசாட்சி செய்கிற ஒரு கோல் அல்ல, போஷிப்பிக்கிற ஒரு கோல். இது ஆக்கினையை கொடுக்கக்கூடிய ஒரு கோல் அல்ல, இது
ஆக்கினை நின்று தீர்க்கும்படியாக, ஆக்கினையை நிவர்த்தி செய்யும்படியாக அதற்குரிய வழிவகைகளை உண்டாக்குகிற ஒரு கோலாக இருக்க வேண்டும். அதை எண்ணினவனாகத்தான் தன்னை ஒரு ஆடாக அவன் அமைத்து கொண்டு ஆண்டவரை மேய்ப்பராக இந்த சங்கீதத்திலே பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையோடு நெருங்கிய ஐக்கியமுள்ளவனாய் இருக்கிறான். அவன் ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறான். அவன் அவற்றை பெயர் சொல்லி அழைக்கும்போது அவைகள் அவனிடத்தில் வருகின்றன. அவை தங்கள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து கொண்டு அவனோடு மிகவும் நெருங்கி இருக்கின்றன. அவன் தன் ஆடுகளை நன்றாக அறிந்திருக்கிறான். எத்தனை ஆடுகள் அவனுக்கு இருந்தாலும் அவன் அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே அறிந்திருக்கிறான். கர்த்தருடைய ஆடாக இருக்கிற நீயும் நானும் ஒவ்வொருவரும் நான் என் ஆண்டவரை அறிவேன், என் ஆண்டவரும் என்னை அறிந்திருக்கிறார் என்று கூறத்தக்க நிலையிலே நாம் ஜீவித்து வருகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிற ஒரு கூட்டத்தாரை போல சிலர் தாங்கள் கர்த்தரை அறிந்திருப்பதாகவும் அவரை பலவிதங்களில் அனுபவித்திருப்பதாகவும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறிக்கொண்டிருக்கலாம். 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்பதாக குறிப்பிடுகிறார். பிதாவினுடைய சித்தத்தை செய்வது என்றால் என்ன? பிதாவினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது, பிதா விரும்புகிற பாதையிலே நடப்பது, பிதாவினுடைய அடிச்சோட்டிலே என்னுடைய அடிகளை நிறுத்தி நான் அவரை தொடர்ந்து அவரை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் பிதாவை மாத்திரம் நான் சார்ந்திருப்பது. அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. இந்த ஆடுகள் முழுவதுமாக சுயசித்தமற்றவைகள், முழுவதும் தங்களுக்கு எதையும் யோசிக்கவோ தங்களுடைய பலத்தினாலே ஒரு சாதிக்கவோ அதற்கு முடியாது. அந்த ஆட்டுக்குட்டியைப் போல நீயும் நானும் என்னுடைய பலன் ஒன்றும் இல்லையப்பா, என்னுடைய சுயசித்தமெல்லாம் சாகட்டும் சாமி, அன்பின் ஆண்டவரை நான் ஒரு பேதமையான ஆடாக இருக்கிறேன், உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இங்கே 22வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஆண்டவரே, நான் ஒரு தீர்க்க தரிசியாக நடந்தேன், அநேகருக்கு உம்முடைய வல்லமையை நான் தீர்க்க தரிசனமாக எடுத்து உரைத்தேன், அநேகரை குணப்படுத்தினேன், அநேகருடைய பிசாசுகளை துரத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே பெரிய பெரிய கூட்டங்களை நான் உண்டாக்கினேன். அப்படி சொல்லுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 23வது வசனத்தில், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நான் ஒரு காலம் அறியவில்லை உங்களை. அவர்களுடைய செய்கைகளை, அதாவது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் சுய சித்தத்தினாலே காரியங்களை நடப்பிக்கிறவர்கள், தவறான வழிகளிலே மக்களை வழிநடத்துகிறவர்கள், தவறான உபதேசங்களை போதனைகளை கொடுக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யார்? என்னுடைய பணியாட்கள் அல்ல, நீங்கள் கிரமமான ஊழியத்தை செய்யவில்லை, நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர், எல்லாமே நேருக்கு மாறாக நீங்கள் செய்கிறீர்கள், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாராம். அருமையான ஆட்டுக்குட்டியே, நீ நானும் அவருடைய சத்தம் கேட்க வேண்டும். நான் அவருக்கு ஆயிரமான ஊழியங்களை நிறைவேற்றுவதை விட அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமாய் நான் நடப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமாய் நடக்கிறவன் அவருடைய தாகமுடையவனாக இருப்பான், அவருடைய ஆத்தும பாரமுடையவனாக இருப்பான். யார் எனக்காக போவார் என்று சொல்லுகிற பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனாக இருப்பான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இங்கே நான் பார்க்கின்ற காரியம் அதுதான். ஆண்டவருடைய சத்தம் உங்களுடைய காதுகளிலே விழுகிறதற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவனே அவருக்கு பிரியமானவனாக இருப்பான், அவருடைய பாதுகாப்புக்குள்ளானவனாக இருக்கிறான். வலிந்து நானாக என்னுடைய சுயசித்தத்தின்படி செய்வேன் என்றால் முட்களுக்குள்ளாக சிக்கவோ, எதிரிகளிடத்திலே மாட்டிக்கொள்ளவோ, அல்லது பட்டினியால் வாடவோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும். ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டை பேர் சொல்லி அழைக்கும்போது அது உடனே அவனிடத்தில் வருகிறது என்றும், ஆனால் ஒரு அந்நியன் அதை அழைப்பான் என்றால் அது அவனிடத்தில் செல்லாமல் அவ்விடம் விட்டு வேறு இடத்திற்கு ஓடி போகும் என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆடுகளாயிருக்கிற நாம் நம்முடைய மேய்ப்பரின் சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவருடைய ஆடாய் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய விருத்து சேதனமுள்ள செவிகள் உனக்கு உண்டா? அவருடைய சத்தத்தை கேட்கும்படி உன் உள்ளான செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? என் மேய்ப்பரின் சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறது, அவருடைய சத்தத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது என்று உன்னால் கூற இயலுமா?
அப்படி கூற இயலும் என்றால் நான் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறேன், அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அவருடைய ஆட்டுக்குட்டியாக அவரை பின்தொடர்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க முடியும். இல்லாத பட்சத்திலே ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று நம்மை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வேதனையான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லக்கூடியதாக மாறிவிடும். ஆம், யூதர்களை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். உன் உள்ளத்தில் அவிசுவாசமும் சந்தேகங்களும் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் என்றால் நான் கர்த்தருடைய ஆடாயிருக்கிறேன் என்று உன்னால் எவ்விதமாய் கூற முடியும்? நீ கர்த்தருடைய ஆடாயிருந்தால் அவருடைய சத்தத்தை கேட்பாய், அவருடைய சத்தத்தை விசுவாசிப்பாய், அவருடைய சத்தத்தை பின்தொடர்வாய். நீ உன்னுடைய மெய்ப்பரையும் அவருடைய சத்தத்தையும் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கும் வரை வழி தவறி போக மாட்டாய். நீ சரியான வழியிலே சென்று கொண்டிருப்பாய். நீ உன் மேய்ப்பரின் சத்தத்தை ஒவ்வொரு இமைப்பொழுதும் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்பதை நிறுத்திவிடுகின்ற வேளையிலே தவறான வழி உனக்கு முன்பாக வந்துவிடும். கவனமாயிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதை நிறுத்திவிடக்கூடிய எந்த சூழ்நிலைக்கு நாங்கள் உட்பட்டு விடாதபடி அவைகளிலிருந்து தப்பிக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய மேய்ப்பர் காட்டுகின்ற பாதையிலே உம்மோடு கூட உறவு கொண்டவர்களாக உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உமக்கு பிரியமானதபடி நான் நடந்து உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபை நீர் எனக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.